கம்பீர் தான் இந்தியனுடைய தோல்விக்கு காரணம்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் கம்பீர் ஹெட் கோச்சா எவ்வளோ சாதனை பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்கிறேன் கேளுங்க. கம்பீர் ஹெட் கோச்சா பதவி ஏற்ற உடனே 27 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்ரீலங்காவுக்கு எதிரான ஓடிஐ சீரீஸை தோத்தோம். 36 வருஷத்துக்கு அப்புறம் நியூசிலாந்துக்கு எதிராக சொந்த மண்ணில் டெஸ்ட் சீரீஸை தோத்தோம். சொந்த மைதானத்தில் முதல் முறையாக 50 ரன்னு கூட அடிக்க முடியாமல் ஆல் அவுட் ஆனோம். பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் 19 வருஷத்தில் முதல் தோல்வியை சந்தித்தோம். மும்பை வான்கடே மைதானத்தில் கடந்த 12 வருஷத்தில் முதல் தோல்வியை சந்தித்தோம். தொடர்ந்து 2 டெஸ்ட் போட்டியில் 12 வருஷத்துக்கு அப்புறமா முதல் முறையாக தோத்தோம். முதல் முறையாக சொந்த மண்ணில் 12 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு டெஸ்ட் சீரீஸை இழந்தோம். முதல் முறையாக சொந்த மண்ணில் 200க்கும் கீழே இருக்கக்கூடிய டார்கெட்டை சேஸ் பண்ண முடியாமல் இந்தியா தோல்வியை சந்திச்சுது. 47 வருஷத்துக்கு அப்புறமா தொடர்ந்து 3 டெஸ்ட் போட்டியில் தோல்வியை சந்தித்தோம். 24 வருஷங்களுக்கு அப்புறமா முதல் முறையாக சொந்த மண்ணில் ஒயிட் வாஷ் செய்யப்பட்டோம். 13 வருஷத்துக்கு அப்புறம் மெல்பர்ன் கிரிக்கெட் கிரவுண்டில் தோல்வியை சந்தித்தோம். 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்டர் கவாஸ்கர் டிராஃபியை இழந்தோம். 10 வருஷத்துக்கு அப்புறம் தொடர்ந்து 2 டெஸ்ட் சீரீஸை இழந்தோம். 17 வருஷத்துக்கு அப்புறம் அடிலைட்ல ஓடிஐ போட்டியில் தோல்வியை சந்தித்தோம். 11 வருஷங்களுக்கு அப்புறமா எதிரணியை 600 ரன்களுக்கு மேலே அடிக்க விட்டோம். தொடர்ந்து 9 வெற்றிகளை பதிவு செஞ்ச கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் முதல் தோல்வியை சந்தித்தோம். 15 வருஷத்துக்கு அப்புறமா சொந்த மண்ணில் சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட தோல்வியை சந்தித்தோம். 124 அப்படிங்கிற லோயஸ்ட் டார்கெட்டை கூட சேஸ் பண்ண முடியாமல் தோல்வியை சந்தித்தோம். சொந்த மண்ணில் ஒரு வெளிநாட்டு அணியை அதிகபட்ச டார்கெட் செட் பண்ண வச்சோம். 549 ரன் கொடுத்தாங்க சவுத் ஆப்பிரிக்கா. இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றிலேயே மிகப்பெரிய தோல்வியா 408 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்தோம். 25 வருஷத்துக்கு அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா டீம் கிட்ட சொந்த மண்ணில் டெஸ்ட் சீரீஸை இழந்தோம். ஒரு டெஸ்ட் சீரீஸில் ஒரு இந்திய பேட்ஸ்மேன் கூட சதமடிக்காத ஒரு மோசமான ரெக்கார்டையும் படைச்சோம். இத்தனை சாதனைகளும் செஞ்ச கம்பீரால தான் விராட் கோலி, ரோஹித் சர்மா, ரவிச்சந்திரன் அஸ்வின் மாதிரி சாம்பியன் பிளேயர்ஸும் இந்தியன் டெஸ்ட் டீம்லேருந்து ரிட்டையர்மெண்ட்டை அறிவிச்சாங்க. ஸோ இவ்வளோ சாதனைகளை பண்ண கௌதம் கம்பீரோடைய இந்த ரெக்கார்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் நான் ஏதாவது ரெக்கார்ட் சொல்ல மறந்துட்டேன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.